இந்த 2026 எலெக்ஷன் ரொம்ப காமெடி, எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டில் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜய் வந்திருக்காரு, தாக்கம் ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. அது உங்கள் அருள்வாக்கில் கருப்புசாமியில் அது விஜய்யுடைய தாக்கம் ஏதாவது இருக்குன்ற மாதிரி இருக்குங்களா? விஜயோட தாக்கம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அவரோட கூட்டணி கட்சிகள் சேர்ந்து சுமார் 162 இடங்களில் வெற்றி பெறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே சுமார் அவங்களுடைய உதயசூரியன் சின்னத்திலே 123 சீட்டு கிட்ட அவங்க ஜெயிப்பாங்க. அவங்க கூட்டணி கட்சிகள் சுமார் 33 இடங்கள் வெற்றி பெறுவாங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 162 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை விஜய் அவர்கள் வந்து சுமார் 40 தொகுதிகளில் வெற்றி பெறுறாங்க. இப்போ அதே போல் பிரதான எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவாக இருக்கட்டும், லாஸ்ட் டைம் 8% மேலே ஓட்டு வாங்கியிருந்த நாம் தமிழர் கட்சி அவங்களும் ஒரு போட்டிட்டாங்க. அவங்களுக்கு பிரதான எதிர்கட்சி தான் அவங்க. அதிமுக கிட்டத்தட்ட சுமார் 22 தொகுதிகளில் அவங்க கூட்டணி வெற்றி பெறாங்க. நாம் தமிழர் கட்சி சுமார் 2 இடங்களில் வெற்றி பெறாங்க. அவங்க சுமார் நாம் தமிழர் கட்சி சுமார் 5% வாக்குகள் பெறாங்க. அதிமுக வந்து சுமார் 15% ஓட்டுகள் பெறாங்க கூட்டணி கட்சிகள் சேர்ந்து. வேற நீங்கள் அருள்வாக்கு கேட்டு வந்ததில் எதிர்பார்க்காத ஒன்று தமிழ்நாட்டில் இப்போ ஏதாவது ஒரு நடந்திருக்கும்? இந்த எலெக்ஷனில் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக டிவிக்கே வர்றாங்க. அதனால இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக திமுக இடையே போட்டி இருந்தது. இந்த முறை வந்து விஜய் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக. பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்து அதிமுக வரும்னு சொல்றாங்க. திமுக வரும். அது கருத்து கணிப்புகள்ங்கிறது வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டு சொல்றது. நம்ம வந்து இது இறை அருள்வாக்கில் சொல்றது. அதனால் இறை அருள்வாக்குங்கிறது இதுதான் உண்மை. அது சும்மா பாண்டிச்சேரியும் வந்து பார்த்துருக்குங்க. பாண்டிச்சேரியில் சுமார் வந்து தமிழக வெற்றிகளும் வந்து நம்முடைய ஆட்சி அமைக்கிறாங்க. 19 இடங்களில் தனிப்பெரும்பான்மையாக தமிழக வெற்றிகளும் அங்கே ஆட்சி அமைக்கிறாங்க. அங்கே வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி 2வது இடத்துக்கு வராங்க. என்ஆர் காங்கிரஸ் 3வது இடத்துக்கு வராங்க. ஓகே. போல் கேரளாவில் வந்து பினராயி விஜயன் அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்கிறாரு. கேரளாவில் அசாமில் வந்து என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறாங்க. மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே மம்தா பானர்ஜியும் காங்கிரஸும் சேர்ந்து தான் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். அங்கே யாருக்குமே ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்காது மேற்கு வங்காளத்தில். அதில் நம்பர் 1 வந்து மம்தா பானர்ஜியுடைய கட்சி வந்து சுமார் 120 தொகுதியில் வெற்றி பெறுவாங்க. அவங்க 2வது பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா அங்கே வலுப்பெறும். காங்கிரஸும் 33 இடங்களில் அங்கே வெற்றி பெறாங்க. மம்தா பானர்ஜி சுமார் 120 தொகுதியில் வெற்றி பெறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை மேற்கு வங்காளத்தில் இருக்கும். இந்த பெரம்பூர் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு வந்து நிற்கிறவங்க அவங்க ஆதவர்ஜனை அவங்க பண்ணுறாங்க. அதில் இந்த தொகுதியில் யார் தான் வருவா? பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் வெற்றி பெறாரு. ஆனால் வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜனா வெற்றி பெறாரு. கிழக்கு தொகுதியிலும் பெரம்பூர் தொகுதியிலுமே 2 தொகுதியிலுமே விஜய் அவர்கள் வெற்றி பெறாரு. வெற்றி பெறாங்க. திருச்சி கிழக்கு பெரம்பூர் தொகுதியில் நின்று வெற்றி பெறாரு. எந்த தொகுதியை விஜய் தேர்ந்தெடுப்பார்னு அதில் நீங்கள் குறி 2 தொகுதியிலுமே வெற்றி பெறாரு. நாங்கள் அதை பற்றி கேட்கல. அவர் எந்த தொகுதி ரிசைன் பண்ணுவார்னு கேள்வி நம்ம முக்கியமாக கூட்டணி கட்சி தலைவர் தொகுதி ஏதாவது தொகுதியில் தலைவர்களே தோல்வியடைய வாய்ப்பு இருக்கா? அது இருக்கு. அது நம்ம தீர்ப்பு சொல்ல வேண்டாம். தொகுதிகள் வந்து மொத்தம் எந்த கட்சி எவ்வளோ வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் திமுக காங்கிரஸும் திமுக வந்து தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும். கடந்த முறை அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதியில் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் கிடைச்சிருந்தாங்க. இந்த முறை கொங்கு பகுதி அதிமுக கை கொடுக்குமா இல்லை திமுக கைப்பற்றும்? இல்லை, இந்த திமுகவும் தமிழக வெற்றிகளும் அதிகமாக இடங்களில் கொங்கு பகுதியில் வெற்றி பெறாங்க. கடைசியாக சொல்லுங்கள், இந்த 2026 எலெக்ஷனில் யார் வின் பண்ணாங்க? அதாவது இந்த 2026 தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அறுதி பெரும்பான்மை ஆட்சி. பாண்டிச்சேரியில் காங்கிரஸ், பாண்டிச்சேரியில் தமிழக வெற்றிகளும் ஆட்சி அமைக்கிறாங்க. தனிப்பெரும்பான்மை அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து எதிர்கட்சி தலைவராக வாய்ப்பு. எப்படி கணிச்சிங்க சாமி? இது வந்து இறையாறுதல் வாக்குகள் தாங்க. 234 தொகுதியுமே ஒரு தொகுதியுமே வந்து நாங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம வந்து யாராவது வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத இறையாறுதல் வாக்கில் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு அதை கணிச்சு வச்சுருந்து தான் இப்போ சொல்கிறோம்.